ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்பா ரவை வச்சு ஒரு தோசை பண்ணுறோம். மேக்ஸிமம் நிறைய இதில் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த சம்பா ரவை வச்சு நானுமே இப்போ தான் பண்ணுறேன். நல்லா வந்திருந்தது. ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி ரவையை வாங்கி நம்ம ஊற வச்சு அரைக்கும் பொழுது இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கிறோம். நான் பாக்கெட்டு 1/2 கிலோ பாக்கெட் அப்படியே போட்டிருந்தேன். அதுக்கு இந்த ஸ்பூனுக்கு ஒரு 7 ஸ்பூன் வரைக்குமே அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி உப்பு போட்டு நைட்டு புளிக்க வச்சுட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது தோசை ஊற்றினோன்னா ரொம்ப அருமையாக வந்திருந்தது. இதுக்கு நம்ம எள்ளுப்பொடி வச்சு சாப்பிட்டாலே போதும், சூப்பராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்பா ரவை வச்சு நிறைய பண்ணியிருப்பாங்க, ஆனால் இது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஓகே, பாய்.